இன்றைய அனுதின தியானத்துக்கான தலைப்பு சின்னர் டெலிவர்ட். பாவிகள் விடுவிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு பாவிகள் விடுவிக்கப்படுகிறார்கள், சின்னர்ஸ் டெலிவர்டு என்று சொல்லும்போது பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்கிறார், முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு வித்தியாசம். பாவம் என்று சொல்லும்போது பாவத்துக்குள்ளாய் வாழ்கிற மனிதன் அவன் நெருக்கத்துக்குள்ளாக வாழ்கிறான், இருட்டுக்குள்ளாய் வாழ்கிறான். அந்த இருட்டு அவனை பயத்துக்குள்ளாய் அடுத்த வினாடி என்ன நடக்குமோ என்று சொல்லி, அடுத்த காரியம் என்னவாய் முடியுமோ என்று சொல்லி, இப்படியெல்லாம் சிந்தனைக்குள்ளாய் அவன் மரண பயத்துக்குள்ளாய் இருக்கிறான். அந்த பாவம் அவனை, பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற அந்த வார்த்தையின்படியாய் அவன் மரணத்துக்குட்பட்டவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் நமக்கு அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு தான் இங்கே சொல்லப்பட்ட விதமாக உபதேச சட்டத்திற்கு ஆண்டவர் சொன்ன அந்த உபதேசங்கள் அது நித்திய வாழ்வுக்கு நம்மை வழி நடத்துகிற உபதேசங்களாய் இருக்கிறது. அதை அவர்கள் விடுதலை பெற்றவர்கள் சொல்லும்போது, அந்த மரண பயத்தில்தான் விடுவிக்கப்பட்டவர்கள் நமக்கு சொல்லும்போது அதில் என்ன நடக்குது என்று பார்க்கும்போது, நாம் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்த அதனுடைய காரியத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்கிறோம். அந்த விடுதலையின் பயன்தான் நமக்கு நித்திய வாழ்வாய் காணப்படுகிறது. அதிலே நாம் நிலைத்திருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.